தேசிய குடற்புழு நீக்கும் தினத்தை முன்னிட்டு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியம் சேதுராமன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம். அதாவது டாக்டர், இப்போ இந்த தேசிய குடற்புழு நீக்கும் தினம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது என்ன, அதோட முக்கியத்துவங்கள்லாம் என்ன சார்? ஸோ பேசிக்காக குடற்புழு, அதாவது இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட இன்ஃபெஸ்டேஷன், அந்த ரேட்ஸ் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம். அதனால் குழந்தைங்களை எஸ்பெஷலி அது நிறைய பாதிக்குது. குழந்தைங்களுக்கு அனிமியா, அதாவது இரத்த சோர்வு, இதை தவிர வெயிட் கெயின் அடிக்குவேட்டாக இல்லாமல், அதாவது வளர்ச்சி அடிக்குவேட்டாக இல்லாமல், அது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய காஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷன், அதாவது கம்யூனிட்டி லெவலில் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இன்டர்வென்ஷனாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. வருடம் February 10 இதை நடத்துகிறாங்க. சில ஸ்டேட்ஸில் இன்னொரு வாட்டி, வருஷத்துக்கு 2வது வாட்டி August 10 கூட இதை பண்ணுறாங்க. ஓகே, இது முதல்ல துவக்கம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது சார்? ஸோ 2015 இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு துவங்கினது சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் தான் தொடங்கியது. வேளச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் தொடங்கப்பட்டது. இனிஷியலாக இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இன்டர்வென்ஷனாக தான் இருந்தது. அது ஸ்லோவாக இது நல்ல ஒரு இன்டர்வென்ஷன் கன்சிடர் பண்ணதுனால இது நேஷ்னல் இன்டர்வென்ஷனாக ஆகி இப்போது நாடு முழுவதும் இந்த தேதியில் எல்லா குழந்தைங்களுக்கும் 1லேருந்து 19க்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மருந்தை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இது இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல சார். இப்போ வந்துருச்சு இந்த மாதிரி வார்ம் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும்? பெரும்பாலான குழந்தைகளுக்கு அறிகுறிகளே இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகளே இல்லாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் டிவார்மிங் டேங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அறிகுறிகள் ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப கண்ணுக்கு தென்படாததாக இருக்கும். முக்கால்வாசி நேரம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் காமன் அறிகுறிகள் இரத்த சோர்வு, அனீமியா, க்ரோத் அஃபெக்ட் ஆகுது, அதாவது வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, வெயிட் கெயின் அடிக்குவேட்டாக இல்லாமல் இருக்கிறது, பசி கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது. பசி கம்மியாக இருக்கிறது, வெயிட் கெயின் இல்லாமல் இருந்தால் மற்ற காரணங்களும் இருக்கும், பட் அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ எந்த வயதுலேருந்து இந்த வார்ம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது சார்? நம்ம நாட்டில் இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு வயசுக்கு மேற்பட்ட நிறைய குழந்தைங்களுக்கே இது பார்க்குறோம். ஓகே, புரியுது. எஸ் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா டாக்டர், சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன அப்படின்ட்டு, சிம்டம்ஸ் இல்லாத குழந்தைகளுக்குமே இந்த டிவார்மிங் பண்ணலாமா? ஆமாம், இந்த டிவார்மிங் எல்லா குழந்தைகளுக்கும், இந்த டிவார்மிங் டே அன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ 1 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? எல்லா குழந்தைங்களும் எடுத்துக்கலாம். உடம்பு சரியா இல்லைன்னா அந்த எடுத்துக்கிறத போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி குழந்தைக்கு ஃபீவர், ஜுரம், காய்ச்சல், லூஸ் மோஷன் எதாவது இருக்குனாக்கா அதை மட்டும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகே, காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலியில் பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? தாராளமாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதுக்கு முன்பு உங்கள் வாய்ஸ் ஏற்கனவே நான் போன வருடம் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி, ஞாபகம் வச்சு கொண்டதுக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்னு சொல்லுவாங்க. இந்த செவி குளங்கள் கொஞ்சம் அதிகம் எனக்கு, அதனால தான் கரெக்டாக ஐடென்டி பண்ணுறேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த பூச்சி மாத்திரை போடுறாங்களா சார்? ஹலோ, சொல்லுங்க சார். பூச்சி மாத்திரை சின்ன பசங்களுக்கு போடுறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி அது போடணும் அப்படி சொல்லுங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு, ஒரு 3 வயசு 10 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போடணும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா சொல்லுங்க நீங்க. கரெக்ட், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போடுறது ஒரு வழக்கம் இருக்கு. இந்த நேஷ்னல் டிவார்மிங் டேங்கிறது நிறைய ஸ்டேட்ஸில், அதாவது நேஷ்னல் லெவலில் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ், சில ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுலாம் வருஷத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்குது. August 10 இன்னொரு வாட்டியும் செய்யுது. ஸோ அதனால் வருஷத்துக்கு 2 வாட்டி எடுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு மருந்து கொடுத்துட்டாக்கா நம்மளுக்கு சரி, ஒரு 2 வாட்டி கொடுக்கறதுனால மட்டுமே நம்ம வேர்மை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆனாலுமே வேர்மோட ரேட், அதாவது இன்ஃபெஸ்டேஷன் ரேட்ஸை டெஃபினட்டாக இது கம்மி பண்ணும். ஸோ வருஷத்துக்கு 2 வாட்டி எடுக்கிறது நல்லதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து.
ஸோ டாக்டர் இப்போ இந்த டேப்லெட்ஸ் அதெல்லாமே வந்து எப்படி வந்து ப்ரொவைட் ஆகுது நமக்கு? இந்த நேஷ்னல் டிவார்மிங் டே அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து இது ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் ப்ராஜெக்ட், ஒரு மேஜர் ப்ராஜெக்ட். நம்ம சும்மா ஒரு போகிற ஒரே ஒரு டேப்லெட் தான் சொல்லிட்டு போயிடுறோம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஒரு மேஜர் ப்ராடக்ட், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ். ஸோ பேசிக்காக வந்து இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் கிடைக்குது. எல்லா அங்கன்வாடிஸில் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் இதை அது வழியாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைடு, ஒரு எஜுகேஷன் சைடு, எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸும் இதில் இன்வால்வ். இட்ஸ் மேஜர் மூமெண்ட் இது ஆக்சுவலாக. அந்த வெறும் டேப்லெட் மட்டும் போதுமா டாக்டர்? பேசிக்காக வந்து ஒரு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனை கம்மி பண்ணுறதுக்குங்கிறதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணாலுமே, நீங்கள் எவ்வளோ தான் டேப்லெட் எடுத்தாலுமே ரீஇன்ஃபெக்ட், அதாவது திரும்பி அந்த வேர்ம்ஸ் திரும்பி உங்கள் இதில் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு, இன்ஃபெஸ்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ அதிகமாக இருக்குனாக்கா ஹேண்ட் ஹைஜீன், அதாவது பேசிக்காக நம்ம சுத்தமும் சுகாதாரமும் ஃபாலோ பண்ணலனாக்கா கண்டிப்பாக அது திரும்பி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மருந்துகளோடு சேர்ந்து கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது, நெயில்ஸ், அதாவது கை நகங்களை நறுக்க அழகாக நீட்டாக வச்சுக்கிறது, அதை நல்லா நறுக்க வெட்டி அழகாக நீட்டாக வச்சுக்கிறது, காலணிகள் கரெக்டாக போட்டுக்கிறது. ஏன்னா சில சமயம் சாயிலேருந்து டைரெக்டாக இன்ஃபெஸ்டேட் ஆகுது சில வேர்ம்ஸு. ஸோ காலணிகள் போட்டுக்கிட்டு சாயில் ஏரியாஸில், இந்த மாதிரி ஏரியாஸில் போகிறது, இந்த மாதிரி பேசிக் ஹைஜீன் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால ஏதாச்சும் குழந்தைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வருமா? ஜென்ரலாக வந்து WHO பிரகாரமும் சரி, காமன் ஹெல்த், மற்ற எல்லா ஹெல்த் அத்தாரிட்டிஸை பொறுத்த மட்டுமே இந்த டேப்லெட் வந்து ரொம்ப சேஃபான ஒரு டேப்லெட் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ்னால யூஸ்வலி மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஓகே. இப்போ டிவார்மிங்கே பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து பின் விளைவுகள் ஏதாச்சும் ஏற்படுமா? பேசிக்காக வந்து இன்ஃபெஸ்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த டிவார்மிங் பண்ண சொல்கிறோம். இந்தியாவில் இருந்துட்டாலே கண்டிப்பாக இன்ஃபெஸ்டேஷன் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எனிவேர் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறத பொறுத்து 10% 60% வரைக்கும் மக்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நிறைய பேர், முக்கால்வாசி பேரில் வந்து விளைவுகள் வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு காஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் அனீமியா ஒரு வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரலாம் அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு வெளியே தெரியாமையே நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால் டிவார்மிங் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஓகே டாக்டர். ஸோ காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார்ட்ட பேசணும். வணக்கம்மா. கேட்டுக்கிட்டு இருக்கேன். வணக்கம்மா. குடல் புழு மாத்திரை வந்து சின்ன பசங்க மட்டும் தான் சாப்பிடணும், பெரியவங்களும் சாப்பிடலாமாங்க சார்? குடற்புழு மாத்திரை வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஆனால் அவங்க டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் 1 வயசுலேருந்து 19 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அது கொடுக்குறாங்க. சில கவர்மெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் சில கவர்மெண்ட்ஸ் வந்து 20லேருந்து 30 வயசுக்கு உட்படுற பெண்களுக்குமே அதை கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. பட் எல்லாருமே எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக தப்பில்லை. ஓகே டாக்டர். இப்போ வந்து குழந்தைங்க வந்து நைட் டைமில், இரவு நேரங்களில் வந்து பல் கடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அந்த வார்ம் இன்ஃபெக்ஷனோட அறிகுறிகளா டாக்டர்? கிடையாது. ஸோ ஜென்ரலாக இது வந்து ஒரு தப்பான ஒரு கோரிலேஷன். வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் பல் கடிக்கிறதோ, அதாவது டீத் கிரைண்டிங்கோ, இல்லை வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் சிறுநீர் கழிப்பதோ, தூக்கத்தில் பெட் வெட்டிங் பண்ணுறதோ வராது. ஸோ இதுக்கு வந்து வேறு காரணங்கள் இருக்குது. வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் இது கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ வந்து வயிற்று வலிலாம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வருது இல்லையா, இதெல்லாமே வந்து இதோட அறிகுறி தானா? சில குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் வயிறு வலி இருக்கலாம், ஆனால் எல்லா வயிற்று வலிகளும் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம அது மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நிறைய இம்பார்ட்டன்ட் மற்ற காரணங்களை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். குழந்தைங்களுக்கு அது நல்லதில்லை. அதனால் வயிற்று வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரணங்கள் வேணால் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ டாக்டர், நீங்கள் வந்து மருந்து கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது வந்து எல்லா குழந்தைக்குமே வந்து எல்லா வயதினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரே டோசேஜ் தானா, இல்லாட்டி அளவு மாறுமா? ஸோ ஜென்ரலாக கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராமில் வந்து கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஒரு டேப்லெட், ஒரு சூவபிள் டேப்லெட். அது 400 மில்லிகிராம் கொண்டான ஆல்பெண்டசோல் டேப்லெட். இந்த டேப்லெட் வந்து 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே டோஸ் 400 மில்லிகிராம் டேப்லெட், ஒரே டேப்லெட் கொடுக்க வேணும். வேற
1லேருந்து 2 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டேப்லெட், அதாவது 200 மில்லிகிராம் கொடுக்கறது அதான் ரூல் அக்கார்டிங் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம். ஓகே டாக்டர். இப்போ இந்த மருந்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பசி நல்லா இருக்குமா டாக்டர்? வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து க்ரோத் ஃபால்ட்ரிங், அதாவது வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் ஏறாமல் இருந்து குழந்தை நியூட்ரிஷனல் இஷ்யூஸ் இருந்ததுனால குழந்தை சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனை போக்குறதுக்கு உண்டான மருந்தை கொடுத்த பிறகு பசி பெட்டராக ஆகலாம். பட் வயிறு வலி மாதிரி தான் எல்லா பசியின்மையும் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால இல்லை. அதனால் இந்த மருந்து கொடுத்துட்டாக்கா பாப்பா குழந்தைக்கு நல்லா பசிக்குங்கிற அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். 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 ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த குடல் புழு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்கறாங்கல்ல, அது ஒருத்தர் வீட்டுல எடுத்தனா எல்லாரும் அதை சாப்பிடணும் அப்படின்ற சொல்றாங்களே, அது எதுக்கு டாக்டர்? வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து ஹேண்ட் ஹைஜீன் ஃபீகோ ஹோல்டர் ரூட், அதாவது கையினாலேயும் அந்த நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் அது இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த டேப்லெட்டை சாப்பிட சொல்கிறாங்க. எஸ்பெஷலி விப்வார்ம் சொல்லுவோம், பின்வார்ம் சொல்லுவோம். இந்த பின்வார்ம்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு வீட்டினருக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் சொல்கிறாங்க. டாக்டர், இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால குழந்தைகளோட வளர்ச்சி வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுது? ஸோ பேசிக்காக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆன பிறகு அந்த வேர்ம்ஸ் போய் நம்மளோட இன்டெஸ்டைனில் போய் குடிக்கொள்ளுது. அங்கேருந்து அந்த இன்டெஸ்டைன்லேருந்து சத்துக்களை அந்த வேர்ம்ஸ் உரியுது. சில இடத்துல வந்து ப்ளீடிங், மைக்ரோ ப்ளீடிங் சொல்லுவோம், சில ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயும் லாஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லாஸ்னால நம்மளோட தேவையான உடம்புக்கு உண்டான வளர்கிறதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து வி ஆர் லூசிங், இன்டெஸ்டைன்லேருந்து லூஸ் ஆகிறதுனால குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஒரு பெற்றோர்களாக வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னாடியே வந்து ப்ரிகாஷன் அப்படி பண்ணலான்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு பெற்றோராக இருக்கிறச்சு நாம் வந்து நல்ல ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது நல்ல ஒரு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு முறைகளை கரெக்டாக நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாம் பின்பற்றினா குழந்தைங்களை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிறத பின்பற்றுவாங்க. ஸோ எங்கே சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், கையை கழுவிக்கிட்டு சாப்பிட்றோமா, நம்மளோட ஹேண்ட் நெயில்ஸ் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறோமா, எந்த மாதிரி பொருட்கள்லேருந்து சாப்பிட்றோம், என்ன பாத்திரத்துலேருந்து சாப்பிட்றோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நம்ம கரெக்டான ஒரு வழியில் நாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் அதை குழந்தைகள் பார்த்து அதே மாதிரி கற்றுக்கொண்டாருன்னா இந்த மாதிரி வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனோட ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா. பட் இப்போ அந்த டிவார்மிங் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும், இந்த சைடு எஃபெக்ட்ஸ்? ஜென்ரலாக டிவார்மிங் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் தெரியாது. ரேராக சில குழந்தைங்களுக்கு அந்த மாத்திரை ஒத்துக்கலைனாக்கா, சில குழந்தைங்கள் ரொம்ப ரேர், நான் ரொம்ப பார்த்ததில்ல, நாசியா, அதாவது வாமிட்டிங், நாசியா, அதாவது ஒரு வாந்தியோ இல்லை வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இருக்கலாம். இதை தவிர மேஜராக எந்த விதமான விளைவுகளும் பார்க்க மாட்டாங்க. மோஷனில் வந்து வேர்ம்ஸோ இருக்கிறதோ இருந்தால் தான் டிவார்மிங் ஆச்சுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மெடிசின்ஸ் கொடுத்ததுக்கு ஜென்ரலாகவே எந்த விதமான விளைவுகள் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த டிவார்மிங் பண்ணலாமா டாக்டர்? ஐடியலாக கிடையாது. குழந்தைக்கு முற்றிலும் ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும், அதாவது உடல்நலம் நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இது கொடுத்தா போதும். உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு 2 நாள் உடல்நலம் நல்லா ஆன பிறகு இதை கொடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மாத்திரையோட அளவு அந்த டோசேஜ்லாம் சொன்னீங்க. இப்போ 1லேருந்து 5 வயது குழந்தைகளுக்கு வந்து அந்த மாத்திரையை வந்து எப்படி நம்ம செலுத்தலாம்? கரெக்ட். ஏன்னா மாத்திரையாக இருக்கு இல்லையா, எப்படி கொடுக்கலாங்கிற கேள்விகள் வரும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த டேப்லெட் வந்து அது சுவபிள் டேப்லெட்னா வாயால் கடித்து மென்று சாப்பிடக்கூடிய ஒரு டேப்லெட், கரையும். ஸோ ஒன்று அதை பொடி பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்களை அப்படியே கடித்து சாப்பிடவும் சொல்லலாம். இது ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு முறை தான். நிறைய குழந்தைங்களால் அப்படியே கடித்து சாப்பிட முடியுது. ஒருவேளை நம்ம குழந்தையால முடியலன்னா தண்ணியில் கரைச்சி இல்லை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி கூட கொடுக்கலாம். எல்லா மாத்திரையும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். வந்து கண்டிப்பாக. இப்போ வந்து பெரியவங்களுக்குமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக. நான் சொன்னேன்ல, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இந்தியாவிலேருந்து எடுத்த ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 10% 60% வரைக்கும் மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள்னாக்கா குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே, பெரியவங்க கூட. ஸோ எல்லாருக்குமே இந்த இன்ஃபெஸ்டேஷன்
இன்ஃபெஸ்டேஷன் ரேட் இந்தியாவில் கொஞ்சம் அதிகங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராமே எடுத்துகிட்டு வந்தது. ஓகே டாக்டர், இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம பக்க விளைவுகள் சொன்னீங்க இல்லையா, வேற என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்? ஸோ பக்க விளைவுகள் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன் தான் கேட்குறீங்க இல்லையா? ஸோ பேசிக்காக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்ததுன்னா நான் சொன்ன யூஷுவல் சிம்டம்ஸ், அதாவது அனிமியா, இல்லை வந்து வளர்ச்சி கம்மியாகிறது, வெயிட் கெயின் கம்மியாகிறது, நியூட்ரிஷன் கம்மியாகுது, மால் நியூட்ரிஷன் வர்றதை தவிர இந்த வேர்ம்ஸ் வந்து மற்ற இடத்துல மைக்ரேட் ஆச்சுனாலோ இல்லை லோக்கலாக சில ப்ராப்ளம் காஸ் பண்ணதுனால கூட நமக்கு சிம்டம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம்ஸ் ரொம்ப இன்ஃபெஸ்டேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தால் அது இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், குடலை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதனால் வாமிட்டிங் சிம்டம்ஸ்லாம் வரலாம். இல்லை குடலுக்குள்ளேயே அந்த வேர்ம்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி லிவருக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு ஜாண்டிஸ் உண்டாக்கலாம். குடலில் ரொம்ப நாள் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா என்ட்ரோபத்தின்னு சொல்லுவோம். அதாவது ஃபுல்லாக வந்து குடல்லேருந்து எந்த விதமான சத்துக்களும் அப்சார்ப் ஆக விடாமல் க்ரானிக் மால் நியூட்ரிஷன் காஸ் பண்ணலாம். இல்லை இந்த வேர்ம்ஸ் வந்து குடலில் மட்டும் இல்லாமல் வெளியில் பாகங்களில் என்ட்ராகி, ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் பிரெயின்லலாம் போய் அங்கே உண்டாகி அதனால வரக்கூடிய சில விளைவுகளும் உண்டாக்கலாம். ஸோ வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து அன்ட்ரீட்டடாக இருந்தாக்க வேர்மோட ரேட்ஸ் வந்து அதிகமாக அதோட காலனி கவுண்ட் அதிகமாக நம்மளுக்கு கண்டிப்பாக விளைவுகளும் கொஞ்சம் பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ இந்த வார்ம்ஸ்லாம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி வருது டாக்டர், எப்படி பரவுது? வேர்ம்ஸ் எப்படி பரவுதுனாக்கா நார்மலாக வந்து ஒரு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வயத்துக்குள்ளே வந்து இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்து அந்த வேர்ம்ஸ் வந்து முட்டையிடுது. அந்த முட்டைகள் வந்து அவங்களோட ஸ்டூல்ஸ் வழியாக மலம் வழியாக வெளியில் வருது. அந்த மலம் வந்து கரெக்டாக அது வந்து டிஸ்கார்ட் ஆகாமல் இருந்ததுனாக்கா அது சாயில் அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. சாயிலில் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுனாக்கா அது வழியாக நம்ம சாப்பிட்ற பொருட்கள் ஃபுட்டு வழியாக ஃபுட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. இல்லை நம்மளோட நீர் வந்து கண்டாமினேட் ஆகுது. ஸோ நீர் கண்டாமினேட் ஆகி நம்மளோட தண்ணி அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரும் ஃபுட்டு வழியாகவும் திரும்பி அந்த முட்டைகள் வந்து அடுத்த ஆள் வாய்க்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போகுது. அங்கே போய் அந்த முட்டைகள் வந்து உடஞ்சி புழுவாக மாறி அங்கே போய் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ரீப்ரொடக்ஷனில் இன்னும் நிறைய முட்டைகள் இட்டு ஒத்தொத்தருக்காக பரவுது. ஓகே டாக்டர், ஸோ இதெல்லாம் வந்து கை கழுவுறது அந்த மாதிரி பர்சனல் ஹைஜீன்ஸ் மூலியமா இதை தடுக்கலாம் அப்படின்னு? கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ டிவார்மிங் பண்ணிட்டதுக்கு அப்புறமா குழந்தைகளோட உணவு முறை எப்படிலாம் இருக்கலாம் டாக்டர்? ஸோ ஜென்ரலாகவே உணவு முறை குழந்தைங்களை பொறுத்த மட்டும் நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து நம்மளோட எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது பெரிய இம்பார்ட்டண்ட்டான சத்து பொருட்கள், அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட், இது வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது கூட ஆடிக்குவேட் வாட்டர் ஆடிக்குவேட்டாக கொடுக்கணும். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதில் டயட்டில் இருக்கணும். இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போகிறோம், நம்மளால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நியூட்ரிஷன் கொடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் 5 விதமான டிஃப்ரெண்ட் கலர்கள் இருக்கிற வண்ணங்கள் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டிங்கன்னா அந்த வெரைட்டி கிடைக்கும் ஃபுட் டயட்டில். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ வந்து இந்த டிவார்மிங் இன்ஃபெக்ஷனுக்கான டேப்லெட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லவே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி இருக்கிறவங்களாம் அவங்க எங்கே போய் இதை வாங்கலாம் டாக்டர்? ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை இருக்க மற்ற கவர்மெண்ட்டும் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் சில சமயம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒரு வேளை அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நடக்கலைனாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஹெல்த் சென்டரோ இல்லை கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரோ அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் உங்களுக்கும் கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு அதுவும் கிடைக்கல, ஆக்சஸ் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷியன் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிவார்மிங் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், நம்ம காலர்ஸ் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். ஒன்னு, இந்த டிவார்மிங் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இப்போ வயிற்று வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலே அவங்களுக்கு வந்து இந்த குறைகள் இருக்கு அப்படிங்கறத என்ன டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்? அது ஒண்ணும். இந்த டிவார்மிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய அந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். மேம், வயிற்று வலினாலே அது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியாது. மற்ற காரணங்கள், வயிற்று வலி எங்கே எக்ஸாக்டாக இருக்குங்கிறத பொறுத்து நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே, நம்ம அப்டமனுக்குள்ளே வந்து நிறைய பாகங்கள் இருக்குது. அதனால நிறைய பாகங்களுக்கு நிறைய வலிகள்
உண்டாக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்பெண்டிசைட்டிஸ்லேருந்து எடுத்து ஓவேரியன் ட்விஸ்டட் ஓவேரியன் வரைக்கும் வச்சு நம்ம லிவர்னால் வரக்கூடிய வயிற்று வலி, கால் பிளாடர்னால் வரக்கூடிய வயிற்று வலிகள்லாம் கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருக்க நாம் எல்லா வயிற்று வலிகளும் இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்னாலும் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். எஸ், வயிற்று வலி வரலாம் ரேராக வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால், பட் மற்ற காரணங்களும் நம்ம யோசிக்கணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஒன்று. நீங்கள் கேட்ட அடுத்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் நவீன சிகிச்சை முறை. வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் பொறுத்த மட்டும் இந்த சிகிச்சை முறை வந்து பல காலமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஏன் இது நவீனப்படுத்தலைனாக்கா இது ரொம்ப சிம்பிள் எஃபெக்டிவ் சிகிச்சை முறை. இதுக்கு அடுத்த லெவல் நம்மளுக்கு தேவையில்லை. எப்படி ஒரு சேஃப்டி பின் எவ்வளோ ரொம்ப நாள் முன்னாடி அது இன்வென்ட் பண்ணது எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அதே மாதிரி இட்ஸ் a சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்த லெவல் ஒன்றும் நவீன முறைகள் எதுவுமே இல்லை. ஹைஜீன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்டிவ் மெஷர். எஸ் டாக்டர். நிகழ்ச்சியோட நிறைவு காலர், வணக்கம் ரெயின்போ. டாக்டர், இப்போ சமூக ரீதியாக வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கலாம் இது வராமல் தடுக்கிறதுக்கு? ஸோ நான் சொன்னேன்ல, ஹைஜீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் எவ்வளோ நம்ம நாட்டில் இருக்கிற எவ்வளோ மக்களுக்கு ஆக்சஸ், அதாவது ஒரு சுத்தமான ஒரு தண்ணிக்கும் சுத்தமான உணவுக்கும் எப்படி ஆக்சஸ் இருக்குது, ஃபுட் செக்யூரிட்டி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கும் ரூரல் ஏரியாஸ், நம்மளோட ரூரல் ஏரியாஸில் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சஸ் டு குட் பேலட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். நிறைய அர்பன் ஏரியாஸ்லையுமே வந்து கன்ஜஸ்டட் ஏரியாஸில் ஆக்சஸ் டு குட் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. ஸோ நாம் எவ்வளோ தான் ஒரு இண்டிவிஜுவல் நினச்சாலுமே அந்த ஆக்சஸ் இருந்தால் தான் முடியும். ஸோ நம்ம வந்து இந்த ஆக்சஸ் டு குட் பேலட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஆக்சசிபிள் டு குட் ஃபுட், ஹைஜீனிக் ஃபுட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிலைநிறுத்தினாக்கா கண்டிப்பாக இதை வந்து இந்த இன்ஃபெஸ்டேஷன் ரேட்ஸும் நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம். எஸ் டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தினத்தோட முக்கியத்துவம் அண்ட் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த தினம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒரு சிங்கிள் மெடிசன் கொடுத்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தினம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டு. இதை நம்ம சும்மா எடை போட வேண்டாம், ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட். அண்ட் இதோட ரேட்ஸ், இன்ஃபெஸ்டேஷன் ரேட்ஸ் இன் இந்தியா வந்து ரொம்ப ஹை. ஸோ இது இவ்வளோ ஹையாக இருக்கவே நாம் எல்லாரும் இதோட ஒத்துழைச்சு இதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் முழுக்க இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள், அதாவது மெடிசன் மட்டும் எடுத்துக்காமல் ஹைஜீனையும் ஃபாலோ பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக இது நம்ம கம்யூனிட்டியில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.